கோவையில் மிகப்பெரிய தொழில் முதலீடு 5000 கோடி முதலீட்டில் புதிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையத்தை அமைக்கிறது L&T நிறுவனம். 5000 வேலை வாய்ப்புகள். இது மட்டுமா? எலக்ட்ரிக் வாகனங்கள், ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட எதிர்கால தொழில்நுட்ப உற்பத்தியில் முக்கிய மையமாக மாறுகிறது கோவை. வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தமிழகத்தின் கோவை மேலும் மிகப்பெரிய தொழில் முதலீட்டை பெற்றுள்ளது. இந்தியாவின் முன்னணி பொறியியல் நிறுவனமான லார்சன் அண்ட் டியூப்ரோ தனது புதிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வணிக பிரிவின் முக்கிய உற்பத்தி மையத்தை கோவையில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய தொழில் முயற்சிக்காக அந்த நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் 5000 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி மையம் கோவையில் செயல்படுவதுடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் கோவை மற்றும் பெங்களூருவில் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சியில் கோவையின் பங்கு மேலும் வலுப்பெறுகிறது. EPS பிரிவின் கீழ் மொபிலிட்டி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ் என 4 முக்கிய துறைகளில் தயாரிப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான டிராக்ஷன் மோட்டார்கள், மோட்டார் கட்டுப்பாட்டு அமைப்புகள், ஒருங்கிணைந்த எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டங்கள், ADAS பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் கனெக்டட் வாகன தளங்கள் கோவை தொழில்துறையில் தயாரிக்கப்பட உள்ளன. ஏற்கனவே இருசக்கர மின்சார வாகன உற்பத்தியாளருக்கு 5 லட்சம் டிராக்ஷன் மோட்டார்களை வழங்கும் ஒப்பந்தத்தை L&T பெற்றுள்ளது. இதற்கான சோதனை உற்பத்தி ஆகஸ்டிலும் வணிக உற்பத்தி செப்டம்பரிலும் கோவை தொழில்துறையில் தொடங்குகிறது. 2031க்குள் இந்த வணிக பிரிவின் சந்தை வாய்ப்பு $2 பில்லியன் இருந்து $4.85 பில்லியன் உயரும் என L&T கணித்துள்ளது. இதன் மூலம் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் மேம்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கான முக்கிய தேசிய மையமாக கோவை உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.